ஹாய் மேம், நான் மகிழினி அம்மா பேசுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது வந்து உண்மையாவே எனக்கு வந்து இந்த அளவுக்கு இவ வந்து கேப்சர் பண்ணிப்பாளா? ஆன்லைன் கிளாஸ் பத்தி ஒரு ஐடியாவும் இல்லை, ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் நான் வந்து அட்டன் பண்ணதே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணோடனே இவ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் உட்காருவலான்னு டவுட். ஆனா இவ குட்டலா உட்காந்தா உங்க கிளாஸ்னாலே வந்து உட்காந்துருவா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆனா. மத்த பசங்களுக்கு பிளெண்டிங் வேர்ட்ஸ், ஏபிசிடி அவங்க படிச்சிட்டு இருக்காங்கன்னா இப்ப பிளெண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டா. எனக்கு வந்து உண்மையாவே அதோட ப்ராசஸ் வந்து புரியவே இல்லை. ஆனா ஸ்கூல்ல போய் அவ எல்லாம் பண்ணும்போதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஓ, இவங்க சீக்கிரமாவே கத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சொல்றது, சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். உங்க கிளாஸ் எல்லாமே அவளுக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஃபுல்லா உட்காந்து ஆன்சர் பண்ணும்போது அவங்க அப்பாவே வந்து, என்ன இவ்வளவு ஆன்சர் பண்றா, சூப்பர். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போக போக செம்மையா சொல்றா, அப்ப இவ இன்னும் நல்லா பேசிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கே ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து போயிட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டப்போ வந்து எல்கேஜி தான் இவ முடிச்சிருக்கா. யூகேஜிக்கு போடலான்னு நான் போனப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் பிளெண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு தெரியும் இல்லையா, இவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி தெரியும் சொன்னேன்னா உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுனாலதான். ஸ்டோரி கூட, ஸ்டோரி எதோ கேட்கும்போது கூட இவ டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி தான் சொன்னான். ரெகுலரா ஒரு ரைம்ஸ் எல்லாம் சொல்ல, அபில் காத்த பஸ்கோ அந்த மாதிரி ரைம்ஸ் சொல்ல, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ரைம்ஸ் தான் சொன்னான். அப்படியே மிஸ், அவங்க மிஸ் பாக்குறாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா சொல்றாள் அதனால. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனான். அதுல ஃபுல்லா பிளெண்டிங் வேர்ட்ஸ், ஏஇ ஐஓயு வவல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தது. அதெல்லாம் தெரிஞ்சோடனே இவளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்கேஜில இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் மேம். திடீர்னு அவ அப்படியே ஒரு ஃப்ளோவா பேசுவா பாருங்க, அப்படியே ஷாக் ஆயிருவேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாம் வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா இது ஸ்டார்ட் இப்படி தானே வரும், அவளே யோசிச்சு யோசிச்சு இப்ப புக் ஸ்டார்டிங் வேர்ட் அப்படி சொல்லிட்டு அவளே கேட்பா. அப்புறம் இப்போ நிறைய ப்ரொனன்சியேஷன்லாம் அப்படியே அவங்களை இமிட்டேட் பண்ணுவா மேம். அப்படியே எனக்கு வந்து அப்படியே செம்மையா இருக்கும். திடீர்னு அவங்க அப்பா கொஸ்டின் கேட்கும்போது இவங்க அப்படியே 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 சாதாரணமா ஒரு ஃப்ளோல அப்படியே பேசுவாங்க அழகா. யாராவது வீட்டுக்கு வந்தா கூட ஏதாவது கேட்டாங்க கூட இவங்க ஆன்சர் வந்து இங்கிலீஷ்ல தான். ப்ரொனன்சியேஷன்லாம் பக்காவா இருக்கும். அதான் இன்னும் போக போக இன்னும் நல்லா பேசுவா. உங்களை மாதிரியே பேச வந்துருவான்னு எனக்கு கான்பிடென்ட் வந்து பயங்கரமா இருக்கு. நான்லாம் யோசிக்கவே மாட்டேன். அடுத்த 12th இல்ல, எப்ப வர வரைக்கும் இவன் மாசம் மாசம் உங்க கிளாஸ் தான். இனிமேல் 12th வரைக்கும் உங்க கிளாஸ் தான். எந்த கிளாஸ்